Lesson exercise 8.4 question number 5 subdivision 6 so almost இதுல 10 problems இருக்கு 5 problems முடிஞ்சிருச்சு வீடியோ இது வந்து 6th problem so இது ரொம்ப simple problem இது வந்து 2 மார்க் இல்லாட்டி 3 மார்க்ல தான் வரும் 5 மார்க்ல வராது ஆனா 5th problem வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல வரதுக்கான full chances இருக்கு அது long problem okay see இது என்ன question இது LHS அப்படிதானமா இந்த பக்கம் இருக்குறது நம்ம என்ன சொல்லுவோம் RHS so sum சேர்த்துக்கு முன்னாடி இந்த தீட்டால நம்ம என்னன்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் இப்போ RHS வந்து secant theta இருக்கு secant theta னா 1 by cos cos ஓட reciprocal அட இருக்கு so tan இருக்கு so tan theta நம்ம எப்படி எழுதுவீங்கன்னா sin theta by cos theta ஓகேவா சோ இது ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம் அதாவது algebraic identity அது என்னன்னு பார்த்தோம்னா a square minus b square so that is equal to a plus b a minus b so இந்த ஐடென்டிட்டியும் இதல நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகே சோ இன்னொன்னு என்னது trigonometryயோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது sin square theta plus cos square theta is equal to 1 ஓகே சோ அப்ப இதல sin square theta இந்த பக்கம் வச்சிட்டோம்னா 1 minus cos square theta அதே மாதிரி cos square theta left hand side வச்சிட்டோம்னா 1 minus sin square so எப்பலாம் 1 minus sin square வந்துச்சோ அப்ப நம்ம cos யூஸ் பண்ணிக்கலாம் 1 minus cos வரப்ப sin யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ ப்ராப்ளம் செய்ய போலாம் ஓகே see what is our question LHS எடுத்தாச்சு இங்க ரூட் இருக்கு சோ நமக்கு ரூட் இருக்கிறதுனால நம்ம புதுசா இதுல ஒரு வேலை செய்யணும் ரூட் இருந்தா நமக்கு ப்ராப்ளம் செய்ய முடியாது சோ ரூட் எடுக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு ஸ்கொயர் உள்ள இருந்துச்சுனா ஈஸியா இருக்கும் கேன்சல் பண்ண சோ அதனால இந்த கீழ டினாமினேட்டர்ல உள்ள கான்ஜுகேட் எடுத்து மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ண போறோம் சோ கான்ஜுகேட்னா ஒண்ணும் இல்ல சைனை சேஞ்ச் பண்ணிக்க போறோம் அதாவது 1 sin a கீழையும் 1 sin a நியூமரேட்டரை எதால டிவைட் பண்றோமோ அதால தான் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணோம் இப்படிதானமா இது ரொம்ப சின்ன கிளாஸோட பேசிக் சரி இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா சோ ரூட் அப்படியே தான் இருக்கு யார் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க பாருங்க நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணால 1 sin a ரெண்டுமே ஈக்குவல் சோ மேல அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்கொயர்னு எழுதிடலாம் சரியா ஓகே கீழ பாருங்க எப்படி இருக்கு இந்த ஃபார்ம் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணலாம்னு பார்த்தா இது a - b ல இருக்கு இது a + b ல இருக்கு அப்ப நம்ம எப்படி எழுதலாம் a² - b². அப்ப இங்க a யாருமா a ஓட பிளேஸ்ல 1² - sin². ஓகே சரி ஸ்டெப் போறோம் அடுத்த ஸ்டெப் போறோம் மேல வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு கீழ 1 - sin². சோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க 1 + sin a the whole square சரியா இது வந்து a + b the ஃபார்ம்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிர கூடாது ஏதாவது ஸ்கொயர் இருக்குல்ல நம்ம ஸ்கொயரை வெளிய எடுக்கலாம்ல ஓகே அடுத்து பாருங்க இது பாருங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 1 - sin². சரியா சோ இப்போதான் சொன்னேன் 1 - sin² வந்துச்சுனா நம்ம என்ன எழுதலாம்னு சொன்னோம் இந்த இருக்கு பாத்தீங்களா இதோ cos² எழுதலாம் சோ இந்த ஐடென்டிட்டி படி நம்ம கீழ என்ன எழுதிக்கலாம் cos² a ஓகேவா see இப்போ நமக்கு நியூமரேட்டர்ல ஸ்கொயர் வந்துருச்சு டினாமினேட்டர்ல ஸ்கொயர் வந்துச்சு இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 + sin a தான் இருக்கும் கீழ cos மட்டும் தான் இருக்கும் சரியா மேல உள்ள இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குமா இந்த ஸ்கொயரும் அவுட் ஆயிடுச்சு ஓகேவா சோ இப்படி இல்லனா உங்களுக்கு டவுட் வந்துச்சுனா இத 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க அதாவது 1 + sin a * 1 + sin a 2 டைம்ஸ் கீழ வந்து என்ன இருக்கு cos a * cos a இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 * 2 இருந்தா நம்ம ஆன்சர் என்ன எழுதுவோம் 2 தான் நம்ம எழுதுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 * 3 இருந்துச்சுனா 3 எழுதுவோம் சோ அது மாதிரி இங்க 1 + sin a cos a மட்டும் எழுதியாச்சு ஓகே சோ அவ்வளவுதான் இப்ப சிம்பிள் 1 / cos டினாமினேட்டர் cos 1 க்கு ஒரு தடவையும் sin a க்கு ஒரு தடவையும் தனித்தனியா எழுத போறோம் சோ what is 1 / cos a இப்பதானே சொன்னோம் cos a யோட ரெசிப்ரோக்கல் என்னது secant a plus sin / cos என்னது tan a so that's all this is our RHS okay we got the answer okay simple problem இது கண்டிப்பா 2 மார்க் இல்ல 3 மார்க்ல தான் தெரியும் இந்த ப்ராப்ளம் நமக்கு எப்ப ஈஸியா இருக்கும் அப்படினா
அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, இது ஒரு கிளம்ப அந்த ரேஷியோஸ் இந்த பார்த்தீங்களா, யாரோட ரெசிப்ரோக்கல், இது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் லெசனை மாதிரி ஒரு ஈஸியான லெசன் எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ ஒரு 2 times வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை, உங்களுக்கு நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.